தமிழக வெற்றிக் கழகம் தனித்து போட்டி அதிரடி முடிவு என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தனித்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற தமிழக வெற்றிக் கழகம் 107 தொகுதிகளில் வெற்றி பெற்று மைனாரிட்டி அரசை அமைத்தது. தேர்தலுக்கு பிறகு குதிரை பேரம் நடத்தி தற்பொழுது ஆட்சி நடத்தி வருகிறது. இடைத்தேர்தலில் பெரும்பான்மை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் பிப்ரவரி மாதம் உள்ளாட்சி தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த உள்ளாட்சி தேர்தலில் திமுக கூட்டணியில் புதிதாக சேர்ந்துள்ள கட்சிகளான விடுதலை சிறுத்தை கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகள் தங்களுடைய தயவில்தான் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி நடத்துவதாக கூறி இருமாப்புடன் அவ்வப்போது அறிக்கைகள் விட்டு வருகின்றன. இது தமிழக வெற்றிக் கழகத்துக்கு தர்ம சங்கடத்தை கொடுத்துள்ளது. மேலும் உள்ளாட்சி தேர்தலில் தங்களுக்கு கணிசமான தொகுதிகள் வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றன. இதற்காக அழுத்தம் கொடுக்க ஆரம்பிக்கின்றன. அவர்கள் கேட்கும் தொகுதிகளை கொடுக்காவிட்டால் ஆதரவை வாபஸ் பெறக்கூட தயங்க மாட்டோம் என்ற ரீதியில் அவர்கள் பேசி வருகிறார்கள். தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகம் அதிரடி முடிவு எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. அதாவது வருகிற உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டி என்ற முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. 98% தொகுதிகளில் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெறும் என நம்புகிறது. தன்னை நம்பி வந்த கட்சி தொண்டர்களுக்கு உள்ளாட்சி பதவிகளை வழங்க தமிழக வெற்றிக் கழகம் முடிவு செய்துள்ளது. கூட்டணி வைத்து போட்டியிட்டால் கணிசமான தொகுதிகள் மட்டும்தான் கிடைக்கும். தனித்து போட்டியிட்டால் 90%க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெறலாம் என தமிழக வெற்றிக் கழகம் நம்புகிறது. ஆகவே உள்ளாட்சி தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் தனித்து களமிறங்குகிறது. கூட்டணி கட்சிகள் தற்பொழுது என்ன செய்வதென்று கையை பிசைந்து கொண்டு உள்ளன.